புரிஞ்சுது பாசு. நல்ல மரக்கட்டைகள் தானே சொல்றீங்க. அப்படிதான். என்னோட செஞ்சா எப்படிதான் திருட்டுத்தனமா போய் நம்ம மரம் வெட்டினாலும் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்களே. அது எப்படி இருந்தா தெரியல. மறுபடியுமா? ஆச்சோ வலிக்குது. மெதுவா மெதுவா. இது ரொம்ப மோசமான நாள். இவங்க மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும். அச்சோ அது அவனேதான். என்னோட பாஸ் தான் இப்ப கால் பண்றான். அப்படி என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது நானு? கொஞ்சம் இரு. எனக்கு தான் இப்போ வெக்கேஷன் இருக்கு. சொல்லுங்க பாஸ். உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்ல வந்தியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல பாஸ். எனக்கு அடிபட்டுருச்சு, சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறியா? இல்ல பாஸ், இந்த வாட்டி நிஜமாவே அடிபட்டுருச்சு. என்ன நம்புங்க பாஸ். அந்த காரணிக்கு என்ன ஒரு வழி போட்டுடுச்சு. அதனால பாஸ் நான் என்னோட வெக்கேஷனுக்கு லீவ் எடுக்கலாம்னு யோசிச்சேன். என்ன வெக்கேஷன்? அந்த அளவுக்கு நீ அடி வாங்கி இருக்க? நான் பேக்கேஜ்ல உனக்கு மெடிசன் போட்டு அனுப்புறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்பளத்துல பிடிச்சிருவேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போய் வேலையை பாரு போ. அடேங்கப்பா, இதெல்லாம் என்ன ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அந்த பாசி என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. என்ன இவ்வளோ இருக்கு? நான் தானே காசு கட்ட போறேன், அதனால இவ்வளோ அனுப்பிட்டாரோ? சரி, என்னது இது? டேஸ்ட் ஒண்ணு அவ்வளவு கேவலமா இல்ல. இது கண்டது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பெரிய பெரிய மசில்ஸ் எல்லாம் வர்றதுக்கான புக்கா? வாஹா, இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை சூரிய வெளிச்சத்துல தான் பண்ணணும். இதுல இருக்கிற பாத்திரையும் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அப்படிதாடா விக்கு. தண்ணி இல்லையே. கொஞ்சம் நம்ம கலாய்க்கலாமா? முடிய பிடிச்சி இழுக்கிற. அங்கதான் வீடு செமையா வலிக்குது. ரொம்ப நேரமா நான் வெயில இருந்துட்டு போல. அது என்னோட தப்பு தான். ஆனா அதுல இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட மசில்ஸே வரலையே. வீடு பாத்துறா. ஒரு வேளை நான் சரியா சாப்பிடலையோ, அதான் எனக்கு மசில்ஸே வரல. இப்போதான் எனக்கு புரியுது. நான் இப்போ சாப்பிட போறேன். முதல்ல நம்ம என்னெல்லாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம். இதுல நிறைய சாப்பாடு இருக்கு. எல்லாத்தையுமா சாப்பிடணும். உன்னால முடியுடா விக்கு. தண்ணி தண்ணி தண்ணி. இப்போதான் பெட்டரா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நானும் இப்படி ஆவண்டா. பாத்துக்கிறேன். நான் ஒரே நேரத்துல இவ்வளவு சாப்பாட்டை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாதுடா. வாய்ப்பே இல்லையே. என்னது எக்ஸ்பயர் ஆயிடுச்சா? அந்த சத்தம் பயமா இருக்கு. சரியா தாண்டா சொல்றேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் பயம் இல்லடா. ஏன்னா அவன் ஒரு காமெடி பேசு. இந்த மசில்ஸ் வர வைக்கிறதெல்லாம் நான் நினைச்சதை விட ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கு போல இருக்கு.
பாடி பில்டிங்கை பண்ணணும்னா முதல்ல எக்ஸசைஸை ஒழுங்கா பண்றதுக்கு கத்துக்கணும். அது எந்த எக்ஸசைஸா வேணாலும் இருக்கலாம். என்னது நிஜமாவா? அப்படி பார்த்தா இந்த மரம் வெட்டுறது என்னோட மசில்ஸை ஏத்துறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். விக்கு காலத்துல இறங்கிட்டாண்டா. ரொம்ப நாளா லாகர்விக் மரமே வெட்டல. அதுக்கு என்ன, நீ மிஸ் பண்றியா? ச்சே, அந்த டம்ளர் வாயனை போய் நான் மிஸ் பண்ணுவானா? என்னடா நான் நீ பேசுற? கடைசியா வந்துட்டீங்களாடா நீங்க. என்னாச்சு உனக்கு? அவன் எலும்பு கூடு மாதிரி இருக்கானே. உங்க ரெண்டு பேரையும் இத வாங்கிக்கோங்கடா. என்ன? போடா டப்ளு. அவனை பாத்தியோ? அவன் பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு மோசமாயிட்டான்? பாடி பில்ட் பண்றானா? ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. மசில்ஸ் வேணும்னு ஏதோ குறுக்கு வழியில மாத்திரை சாப்பிடறான். அதான் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான். ஹேய் டப்ளு, இவனுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாமா? என்ன சொல்ற? கிட்ட வராத. என் வீட்டுல நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விட்டுட்டு போயிடுடா, ஒன்றும் செய்யாதீங்கடா. அப்படியே என்னோட வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் என்னடா பிளான போட்டு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஓ, கயிறை காணமேடா. ஒருவேளை இவங்க சோத்துல விஷத்தை வச்சிருப்பாங்களோ? ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்னடா இது? அவங்க என்னோட ஒட்டுமொத்த சாப்பாடையும் தூக்கிட்டாங்க. அவங்கள இப்ப நான் எப்படி என்னோட மசில்ஸ் எல்லாத்தையும் வர வைக்கிறது? என்னதுடா இதெல்லாம்? எனக்கா? எனக்கு வேணாம். சரி சரி சரிங்கப்பா, காய்கறிகள் தானே. காய்கறியா? இது கூட நல்லாதான் இருக்கு. நம்ம கையில இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுடா. தூக்கி போட்டுறா தம்பி. ஓகே. எப்ப நாம அவனை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்? இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அப்பவே காய்கறி சாப்பிட்டுருப்பனே. ஒரு சந்தேகம் எனக்கு. இதுக்காக கரடிகளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன என்னதுப்பா இது? இந்த வெயிட்ட தூக்க சொல்றானோ? சரி. என்னால முடியலையே. நான் ஒரு பிரேக் எடுத்துக்குவா. ஒண்ணு தேவையில்லை. ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னையில இருந்து நம்ம 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஏய் விக், உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஹாய் பாஸ். நான் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட பாஸ். உங்களுக்கு தெரியுமா? நீ கலக்கிட்ட. இப்ப பேச்ச குறைச்சு போய் வேலைய பாரு. சரி, இந்த மாசம் இன்னும் மரம் வெட்டுற கோட்டா முடியலையா? அதை நான் மறந்துவிட்டேன். என்னோட வழியில நீங்க குறுக்க வராதீங்க.
இப்போதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா அப்படிதான் மரவட்ட உதவி செய்யடா. டேய் அண்ணா, கரடியும் மரம் வெட்டுறவனு நண்பனா நில்லுங்கடா. எனக்கு தோணல. நீ அதை இன்னொரு வாட்டி சொல்லு. கரடியும் மரம் வெட்டுறவனு நண்பனா ஏய், இருக்க டபுள். முடியாது. நில்லுங்கடா.